ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே கடந்த வாரம் ஆராய்ச்சி கடந்து போனோம். திரும்பவும் ஒரு புதிய நாளையும் வாரத்தின் தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அன்பின் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்து அமர்ந்திருந்து அவருடைய கிருபைகளையும் அவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு இறைவனாக தேவன் இம்மட்டும் இந்த நாளிலும் கூட எனக்கும் உங்களுக்கும் கூட கிருபை செய்தார். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த வேளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற சமயமாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தந்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி அனுப்புவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக தேவனாய் கர்த்தர் சங்கீத புஸ்தகத்திலே 66ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தை நமக்கு வார்த்தையாக தந்திருக்கிறார். அன்றைய நாளுக்குரிய செய்தி வார்த்தையாக பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 66ல் 12வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் என்று சொல்லி எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. மனுஷனை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் கிருபை எவ்வளவாக நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அவ்வப்பொழுது சாத்தானாலும் சூழ்நிலையினாலும் மனிதர்களாலும் காயப்படுகிறோம், தாக்கப்படுகிறோம். ஆனாலும் நம்மை சாத்தானும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் அவ்வப்பொழுது நம்மை காயப்படுத்தினாலும் நாம் தாக்கப்பட்டாலும் நாம் முற்றிலும் சேதமாய் போய்விடாதபடிக்கு தேவனாய் கர்த்தருடைய கிருபை எவ்வளவாக நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த கிருபையும் அவருடைய பலனும் அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பும் அவருடைய அனுசரணையும் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில் எங்களுக்கோ உங்களுக்கோ யாரொருவருக்கோ உண்டாயில்லாமல் போயிருக்கும் என்று சொன்னால் அந்த காயம் கொடுதாக இருந்திருக்கும். அந்த தாக்குதல் மகா உக்கரமான தாக்குதலாக மாறி நாம் நிலை குலைந்து போயிருப்போம் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. அப்படி நாம் நிலை குலைந்து போய்விடாதபடி, நாம் தாக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு நம்முடைய அருமை ஆண்டவர் அவ்வப்பொழுது நாம் தாக்கப்பட்டாலும் நாம் காயப்பட்டாலும் தேவனாய் கர்த்தர் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் தேவனுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த நாம் கடன் பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அது சேதமாக ஒருபோதும் முடிந்ததில்லை, முடிய போகிறதும் இல்லை என்று நாம் அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த கிறிஸ்துவ ஓட்டமானது, பயணமானது, இந்த பாதையானது ஒரு கடினமான ஒரு பாதையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் உணர்கிறோம், அனுபவிக்கிறோம். இதில் நாம் பயணிக்கிறோம். பல சிரமங்களுக்கு மத்தியில தான் நாம் பயணிக்க வேண்டியா இருக்கிறது. அதிலும் கர்த்தரே போதும், கர்த்தரே போதும் என்று சொல்லி, கர்த்தரே வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு பக்தன் அதிகமாக கர்த்தருக்கு அடுத்த காரியங்களே அதிகமாக தன்னுடைய கவனத்தை கருத்தையும் பதித்து அதிலே எப்படியாவது நாம் தொடர்ந்து தேவனோடு கூட இந்த பயணத்தை தொடர்ந்து நாம் ஓட வேண்டும், அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயத்தனம் பண்ணுகிற பொழுது, அதிகமாக நாம் இதில் கவனம் செலுத்துகிற பொழுது, ஆர்வம் கொள்ளுகிற பொழுதுதான் அதிகமாக மனிதனும் சாத்தானும் நம்மை தாக்க ஆரம்பிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். எப்படியாவது காயப்படுத்தி தாக்கி இவனை என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே காரியமாக இருக்கிறது. அப்படி தாக்குகிற வேலைகளில், தாக்கப்படுகிற வேலைகளில் அவர் கருணையாக நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறது ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அது நமக்கு நன்மையாக இதுவரைக்கும் முடிந்தது, இனிமேலும் முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நன்மையாகவே கர்த்தர் நமக்கு மாற்றி தேவையாக இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. சங்கீதம் 16:8 நாம் எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 16:8 இந்த சங்கீதக்காரர்கள் சொல்லுகிற பொழுது இப்படி சொன்னார் என்று சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிக்க கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு தாக்கப்பட்டாலும், நம்ம காயப்படுத்தினாலும், நமக்கு முன்பாக ஏசப்பாவை நம்ம வச்சிருக்கிறோம் என்று சொன்னா, ஹல்லேலூயா, நமக்கு முன்பாக ஏசப்பா இருக்கிறார், ஏசப்பாவுக்கு முன்பாக அவருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பெருசா ஒண்ணு ஆக போறது இல்லை, ஒண்ணு நடக்காது என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறது. இந்த பக்தன் அறிந்திருந்தார், இந்த தாவீது பக்தன் அறிந்திருந்தார். அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கப்பட்ட ஒரு தேவன மனுஷனாக இருந்தார், காயப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார், தாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். எத்தனையோ தாக்குதல்கள், காயங்கள் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. சாதாரண மனுஷனாக இருக்கும் போதும் தாக்குதல் வந்துச்சு. அரசனாக பிற்பாடு பல வகையில் அவர் தாக்கப்பட்டார், பல வகையில் அவர் காயப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனாலும் அவர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தமக்கு முன்பாகவே அவர் வைத்திருந்தபடினாலே அவர் என்ன செய்யவில்லையா, பெருசா ஒன்றும் பாதிக்கப்படல, அசைக்கப்படல அப்படின்னு சொல்லி அவர் எங்க எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா தேவண்ட பிள்ளைகளை நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. சங்கீதத்தில் 31 அதிகாரத்தில் 22 கூட நீங்க வாசித்து பாருங்க. பல வேளைகளில் நமக்கும் இப்படிப்பட்டதான ஒரு சூழல் தான் உண்டாகிறது. நாம் கலங்கி போகிறோம், அந்த அளவுக்கு தாக்குதல் கடுமையாகவும் கொடுமையாக இருக்கிறது, தாக்கப்படுகிறோம். பல வேளைகளில் அது வாடிக்கையாகி விடுகிறது சில வேளைகளில் என்று சொல்லி கூட நாம் எண்ண வேண்டியதா இருக்கிறது. ஆனாலும் என்ன, வாசித்து பாருங்க. சங்கீதம் 31:22 வாசித்து பார்க்கலாம். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்திலே நான் சொன்னேன். ஆமா, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு என்ற மாதிரி செல்லத்துல அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு, வெட்டிட்டா கதை முடிஞ்சிட்டு அப்படின்னு என்கிற மாதிரி அப்படி ஒரு பாதிப்பான ஒரு நிலைக்கு நாம் சிலர்கள்ல ஆளாகிறோம். ஆனாலும் நம்மளையும் மீறி அப்படி ரொம்ப தாக்கப்படுகிற பொழுது, காயப்படுத்தப்படுகிற பொழுது நம்மளே அறியாம என்ன செய்கிறோம், இந்த பக்தனுக்கு எழுதி வைத்திருக்கிறது போல ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம், நாம் கூப்பிடுகிறோம் என்று சொல்லி பார்க்கப்படி இருக்கிறது. அப்படி கூப்பிடுகிற பொழுது என்ன செய்கிறார், அவர் நமக்கு அடைக்கலம் தருகிறார். ஹல்லேலூயா, ஆமா, அதனால நம்ம காக்கப்படுகிறார். இதுதான் ஒரு நல்ல பக்தனுடைய நித்திய அனுபவமாக, நித்தம் அவனுக்கு உண்டாகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. பாடுகளோடே தான் நாம் பரமனை போய் சேர வேண்டும், பரமராஜ்யத்தை போய் சேர வேண்டும் என்று சொல்லி பவுலும் சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் புத்தகங்களில் பார்க்கிறோம். அப்போ நம்ம நேராக ஓடணும், சரியா ஓடணும்னு எப்போ நமக்குள்ள தீர்மானித்து நம்ம சரியா ஓடுகிறதுக்கு நம்ம கால்களை கவனமா எடுத்து வைக்கிறோமோ, அப்ப எப்படியாவது நம்ம காலை தட்டி விட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட தாக்கங்கள்லாம் நமக்கு வரத்தான் செய்யும். தாக்கம் தான் செய்வான் சாத்தா. நேரடியாகவும் தாக்குவான், மறைமுகமாகவும் தாக்குவான், சூழ்நிலையை கொண்டு தாக்குவான், மனுஷர்களை கொண்டு நம்மளை தாக்குவான். தாக்கட்டும். நம்ம யார் கருத்துல இருக்கோம், நம்ம யார்கிட்ட இருக்கோம், யாருக்கு முன்பாக இருக்கிறோம், யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்ம அவருடைய கருத்தில் அல்லவா இருக்கிறோம், நம்முடைய தேவனுடைய கருத்தில் அல்லவா இருக்கிறோம், நமக்காக மரித்து உயிர்த்த இயேசுவுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையில் அல்லவா நம்ம தாங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்து விட முடியும், அவரை மிஞ்சி மீறி ஒண்ணு நடக்க போறதில்லை. அப்படி அவன் தாக்குறது, அவன் நம்மளை காயப்படுத்துறது எல்லாம் நமக்கு நன்மையா முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறேன். தாக்குறதுக்கு பின்பாடு அங்க ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கோம், அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அங்க ஒரு நன்மை ஒண்ணு நமக்கு உண்டாயிருக்கோம், அதை நம்ம கண்டடைஞ்சு கொள்வோம். இப்படி நம்ம தொடர வேண்டி இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவையும் சாசி சோதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தேவன் அவரோடு கூட இருந்தபடினால, ஆவியானவர் அவரையும் பலப்படுத்தினபடினால ஏசப்பா என்ன செஞ்சுட்டாரு, அவனை மேற்கொண்டுட்டாரு, அவன் ஓடி போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கொஞ்ச காலம் தான் அவன் விலகி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய மரணத்து வரைக்கும் அவருக்கு பாடு உண்டாயிருந்தது. அவர் எப்படியாவது கீழே தள்ளி இருந்தோம், அவரை குற்றால சித்தத்தை விட்டு அவரை பலிவாக செய்திருந்தோம்.
அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடினா அப்படின்னு சொல்லி நாம் வேதம் முழுக்கும் பார்க்கிறோம். அவருடைய சரித்திரம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ஜெயம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் ஜெயிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஏசாயா 43:2 வாசிக்கலாம். இப்படி தீயும் தண்ணீரையும் போன்ற பலவிதமான ஒரு சோதனையான ஒரு அனுபவம் நமக்கு அவ்வப்பொழுது என்று சொல்வதால் அன்றாடம் நமக்கு ஒரு நல்ல பக்தனுக்கு உண்டாகிறதா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படியாவது தட்டி விழித்து விட வேண்டும் என்று சொல்லி தான் கங்கணம் கட்டி வேலை செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் உணர்கிறோம், பார்க்கிறோம். அதிகமாக தாக்கம் உண்டாகிறது. நாம் தாக்கு பிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி நாம் தாக்கு பிடிக்கிறோம்? தீ நம்மை பொசுக்கிறது இல்லை, தீ நம்மை சுடுகிறது இல்லை, தண்ணீர் நம்மை வெள்ளம் நம்மை புரட்டி போடுகிறது இல்லை. இப்பொழுது நாம் நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:2 வாசிக்கலாம். இது ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இயேசுவின் பக்தர்களுக்கு இது ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. எத்தனையோ பிற மதங்களில தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது. தெய்வங்களை அவர்கள் பூஜிக்கிறார்கள், தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். அவர்களை கண்கண்ட தெய்வமாக தம்முடைய வாழ்க்கையை மறைந்து வைத்திருக்கிறார்கள். அவைகளுக்காக எவ்வளவோ காரியங்களை பூஜை புனஸ்காரங்களை செய்கிறார்கள், தன்னுடைய காரியங்களில் செலவு செய்கிறார்கள். ஆனாலும் சில வேளைகளில் அவர் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காயங்கள் தாக்கங்கள் வருகிற பொழுது அவைகள் கை கொடுக்கிறது இல்லை, அவைகள் அவர்களுக்கு உதவியாக வருகிறது இல்லை. ஆனபடினால் அவர்கள் பெரிய தீமைகளுக்கு இலகாய் விடுகிறார்கள். சேதமாக அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்பதை பார்க்கலாம். ஆனால் நமக்கோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒரு பாக்கியம் இதான் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்க முடியும். ஏசாயா 43:2 வாசிக்கலாம். என்ன வரட்டுமே, என்ன வேணாலும் வரட்டும், வருது, ஒவ்வொரு நாளும் வருது, நித்தமா வருது, வரட்டும், வந்தா என்ன, நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. வாசி பாருங்க. ஆமா, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில பொருளாதார உன்னை புரட்டி போடாது, அந்த வெள்ளம் உன்னை புரட்டி போடாது. அக்கினி நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். ஆமா, தீ எரிஞ்ச தீயே உன் மேல பற்ற வைக்கப்பட்டாலும் அந்த தீ உன் மேல எரியாது, உனக்கு ஒண்ணு சேர்த்து உண்டு பண்ணாது. காரணம் என்னன்னு சொன்னா அந்த அக்கினியை உண்டு பண்ண தேவன் நான், அந்த வெள்ளத்தை இந்த தண்ணீரை உண்டு பண்ண தேவன் நான். நான் என்ன செய்கிறேன்? அவங்களுக்கு மத்தியில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வருகிறேன் என்று சொல்லுகிறார். இது மெய்யான அனுபவமா இருக்கிறாள் இல்லையா? சாத்தா எப்பவுமே புரட்டி தள்ளிருப்பான் நம்மள. ஏன் நமக்கு அதிகமான காயங்களும் தாக்கங்களும் ஏன் வருகிறது? நம்ம நேரா போறோம், அவர் வழியில நடக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கும். எப்படியாவது இன்னும் அவர் அதிகமா நெருங்கி சேரணும்னு நினைக்கும். அதுக்கு தான் தாக்குதல் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வந்தாலும் வரட்டும், என்ன வந்தாலும் வரட்டும், ஒன்றும் ஆக போகிறது இல்லை என்று இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, அனுபவமும் சாட்சியா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடினால் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன கவலை வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், யார் மூலமாய் வந்தாலும், சாத்தானே நேரடியாக அப்படியாக உங்களுக்கு முன்பாக வந்து உங்களை நைய புடைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மை காக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான் உண்மையான பிரதிச்சமான ஒரு காரியமான இருக்கிறது. அதற்காக நாம் தேவநாயகத்திற்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தோம், மனம் முறிவடைகிறது இல்லை. ஆமா, வருகிற இல்லை, கீழே தள்ளப்பட்டோம். ஆமா, நாங்க மடிச்சு போகல,
கிறிஸ்துவனுக்கு எங்களுக்கு இப்படி அதிகமான நெருக்கம், பாடுகள், காயங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டாகுது. ஆனாலும் அது ஒன்றும் மோசமா முடிஞ்சு போகல. நாங்க இருக்கோம், இப்பவும் இருக்கோம், கிறிஸ்துவுக்காக இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரு எழுந்து நிமிர்ந்து பார்த்து பவுலுக்கு சொன்னார். பவுலுக்கு வராத கஷ்டமா எனக்கு உங்களுக்கு வந்துட்டு, ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துக்கு நிமித்தம் அநேக முறை மரணத்துக்கு ரொம்ப சைவமாக இருந்தேன் என்றெல்லாம் வேதத்தில் என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 20:3 கூட வாசி பாருங்க. தாவீதுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாயிருந்தது. மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி அவருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப அதிகமான தாக்கங்கள் அடிக்கடி அவருக்கு உண்டாயிட்டு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வாசிக்கலாம், வாசிக்க. அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், ஆமா 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 கொண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எனக்கு மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கு. மரணத்துக்கு சமீபத்துக்குள்ள நான் இருக்கேன். உங்க அப்பா என்னை கொண்டு போட முடி என்ன செஞ்சாரு, என்னென்ன காரியெல்லாம் செஞ்சாரு, அப்படி அவர் செய்ய மாட்டாரே அப்படின்னு யோனாத்தான் சொன்ன பொழுது, நீ உமக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப வேதனைப்படுவீர், கஷ்டப்படுவீர் அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு காரியத்தை வெளிப்படுத்திடுவீர் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சாராம். அவரு இப்படியெல்லாம் செஞ்சார், உமக்கு அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இதே தான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வரைக்கும் வசனங்களை வாசிக்கிற பொழுது பவுலும் இங்க அப்படித்தான் சொன்னார். மரணம் வருவென்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம், நாங்க அவ்வளவுதான், எங்களுடைய ஜீவகாலம் இதோட முடிஞ்சு போகும் சொல்லி நான் நினைச்சிருந்தோம். அந்த அளவுக்கு அதிகமான தாக்குதல் எங்களுக்கு உண்டாயிருந்தது. சத்துரு நேரடியாக மறைமுகமாக ரொம்ப என்ன செஞ்சான், நெருக்கடியை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவரை எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் கர்த்தருடைய சித்தமான நாள் மட்டும் இருந்து கர்த்தருடைய வேலை செய்து முடித்து விட்டு தான் கடந்து போனார்கள். சாத்தானும் ஒன்றும் செய்ய முடியவில்லை, மனிதர்களும் ராஜாக்களும் யாரும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதுதான் நமக்கு. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துமாக. அன்னைக்கு பவுலோடு கூட ஆண்டவர் இருந்து மரணத்துக்கு அவர் தப்பித்தாரு, தாவீதையும் தப்பித்தாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய காரியம் தானே. முதல்ல சவுல்னால அவருக்கு மரணம் பக்கத்தில் இருந்துச்சு. அடுத்தால சொந்த பிள்ளைய அவருக்கு விரோதமாக அப்சலோம் எழுப்பினான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அகிதோப்போல் நல்ல ஆலோசனைக்காரன்னு பக்கத்திலே வச்சிருந்தாரு. அந்த ஆலோசனைக்காரனை இவருக்கு விரோதமாக ஆளுன்னு சொல்லி இவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றும் பலிக்கல. கர்த்தர் அவர் கூட இருந்தாரு, அவரும் கர்த்தர் கூட இருந்தாரு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, அதாவது எனக்கு அவங்களுக்கு ஒரு பலம் இருக்கு, நீங்க உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போன்னு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். நமக்குன்னு கொஞ்சம் பலன் தந்திருக்கிறாரு, அது அவருடைய பலம் தான். எனக்கு ஒரு கொஞ்சம் பலம் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கு. ஆனா அந்த பலத்துக்கும் மிஞ்சி வருது, நம்மளால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு இத கேட்கிற நீங்களும் சில காரியங்களை ரொம்ப வருத்தமா காணப்படுறீங்க. அது உங்களை ரொம்ப சங்கடப்படுது என்பதெல்லாம் உண்மைதான். ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்துச்சு, அந்த பலத்துக்கும் மிஞ்சி வரதான செய்யுது, வரும். அப்போ என்ன செய்யறது? இப்போ நமக்கு பலத்துக்கு மேல வருது, நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. இப்ப என்ன செய்யறது? ஆமா ஆமா ஆமா, மரணம் தான் வந்துட்டு அப்படின்னு நாங்க நினைச்சோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார்.
ஒரு முறை 2 முறை இல்ல, பல நேரங்களில் இப்படி எங்களுக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்க சிக்கி தவிச்சோம். அது நேற்றைக்கு காரியமா மட்டும் இல்ல, இன்றைக்கு காரியமா இருக்கிறது. ஒருவேளை இனியும் வரும். அப்படி வந்தாலும் அனுபவத்தில் நாங்கள் உணர்ந்துகிட்டோம், நம்மளை தப்பிக்க அவர் வல்லவர் என்று சொல்லி. அதனால தான் சொல்லப்பட்டிருக்க, மனுஷரே எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கங்களும் காரியங்களும் உண்டாகிற பொழுது அது முடிவை பார்த்தீங்கன்னா அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துமாக. நாம் அதிகமாக தாக்கப்படுகிறோம், அதிகமாக காயப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்று சொல்லி காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 84:6-7 கூட வாசிக்கலாம். இதனால நமக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் தீமையா முடிய போறது இல்லை, பெரிய சேதாரம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதை யார் கொண்டு வரார்களோ, அது மனிதனா இருக்கட்டும் சாத்தானா இருக்கணும், அவங்களுக்கு தான் வேலை மெனக்கிட்ட வேலை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க சங்கீதம் 84:6-7 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா காணப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை ஊரிட்டாக்கி கொள்கிறார்கள். இப்ப பழகி போச்சு. ஹல்லேலூயா! இப்போ கர்த்தருக்காக பாட வைக்கிறது, நின்று அறிவிக்கிறது, பொய்யமரத்துமான காரியங்களை நம்ம சேட்டை வாடி இருக்கிற போல இருக்கிற பொழுது அதையெல்லாம் பொறுத்துக் கொள்கிறது, தாக்கிக் கொள்கிறது என்பது நமக்கு இப்போ வாடிக்கையாகி போய்விட்டது. இப்பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இல்லை, பழைய மாதிரி கஷ்டமாக இல்லை. அதை நம் மூடருவி கடந்து போய் பழகிவிட்டோம். அதை எழுந்து நின்று அதை மேற்கொள்வதற்கு நாம் பழகி கொண்டோம். ஆனபடினால் இது கண்ணீரின் பலத்தாக இல்லை, அதை நமக்கு ஒரு நீரூற்று ஆகிவிட்டது. மலையின் குளங்களை நிரப்பும் என்று சொன்ன போல ஆத்மா அவ்வப்பொழுது விடுபட்ட சூழ்நிலையில் தேவனால் போஷிக்கப்படுகிறது. பரிசுத்தாவியான வல்லமை இப்பொழுது காலம் செல்ல செல்ல அதிகமாக நம்மை தாக்குகிறது, நிரப்புகிறது இப்படிப்பட்ட வேலைகள்ல. அதனால நான் இப்போ பலவீனப்பட்டு போல, வளர்ச்சியப்பட்டு போல நான் பலப்பட்டிருக்கேன் தேவனுக்குள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்மையாகத்தான் தொடர்ந்தது, காணப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு அனுபவம் காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன், உணர்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அதனால இங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தீய தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி? அவர் நம்மோடு கூட இருக்கிறார், தொடர்கிறார். நாமும் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம், அந்த வழிகளிலே நடக்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். அதனால் அனைவருமான காரியங்கள் நமக்கு வருகிறது என்றெல்லாம் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இல்லாம இருந்திருந்து பாருன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசம்தான். புலம்பல் 3:22 இது நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. அதுக்காக ஆண்டவரை நான் சோத்திரிப்போமாக. புலம்பல் 3:22 அவர் இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டு, நம்ம நிர்மூலமாக இருக்க கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வாக்கியத்தை நம்ம ஒத்துக்கொள்ள தான் வேண்டும், இந்த வேத பகுதியை. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. நான் ஒரு பரிசுத்த வாட்டியுடைய சுயசரிதையை படித்தேன். குல்சான் எஸ்தர் என்று சொல்கிறான ஒரு முகமதிய பெண் சின்ன பருவமாக இருக்கிற பொழுது, சிறு வயதாக இருக்கிற பொழுது, சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது ஏற்பட்ட ஒரு வியாதி நிமித்தம், அவருக்கு உண்டான ஜுரத்தின் நிமித்தம் அவருக்கு கைகால்கள் எல்லாம் விழுந்து சூம்பி அது சின்ன வயதிலிருந்தே படுக்கையாக இருக்கிறார். அப்படி நல்ல வாலிப வயதான பிற்பம் படுக்கையிலே இருந்து அவருடைய கடமைகள் எல்லாம் மற்றவர்கள் தான் அவருக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு பாரமான நிலைமையிலே அவர் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இப்படியே நான் ஏன் தொடர வேண்டாம்
அவருடைய தகப்பனும் மரித்து போய்விட்டார், தாயும் இப்பொழுது இல்லை. சகோதர சகோதரிகள் இடத்தில்தான் அவர் பராமரிப்படைய வேண்டி இருந்திருக்கிறது. அப்படி ரொம்ப பாகிஸ்தான்ல இப்படி ஒரு நல்ல ஒரு பணக்கார செல்வ சீமானா இருந்தான ஒருவருடைய மகளாக அவர் இருந்த போதிலும் இப்படி ஒரு வருத்தமான சூழ்நிலை அவருக்கு உண்டாயிருந்திருக்கிறது. பல வேளைகள் எடுத்திருக்கிற நாம் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், மறித்து விடலாமே என்று சொல்லுகிற பொழுது அவருடைய முகமதிய மார்க்கத்தின்படி, இஸ்லாமிய மார்க்கத்தின்படி மெக்காவுக்கு போயிருக்கிறார், மெதினாவுக்கு போயிருக்கிறார். எப்படியாவது இந்த கடவுள் நமக்கு கைகால தந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார். ஆனால் போனதுதான் மிச்சம், வேற எந்த ஒரு மாறுதலும் இல்லை, மாற்றமும் இல்லை. அப்ப கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் தானே, இனி நாம் எதற்காக இருக்க வேண்டும், செத்து தொலைக்கிறது நன்றா இருக்கும் என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருந்திருக்கிறார். சாக வேண்டும் என்று இருக்கிறது, எப்படி சாக வேண்டும் என்று தெரியவில்லை. இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் அவரது குரான் எடுத்து படிக்கிற பொழுது இயேசுவை பற்றி அந்த குரான்ல கொஞ்சம் எழுதி இருந்திருக்கிறது. எங்கெல்லாம் இயேசு என்று சொல்கிறது அந்த குரான்ல ஈசா நபி அப்படின்னு அங்க எழுதி இருந்துச்சா. அந்த ஈசா நபி அவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்திருந்த பொழுது நபி என்று சொன்னால் தீர்க்கதரிசி என்று நம்முடைய இதன்படி பொருளாக இருக்கிறது. அவர்கள் நபி என்று சொல்கிறார்கள். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களையும் அவர் அதில் கொஞ்சம் எழுதப்பட்டிருந்திருக்கிறதை பார்த்திருக்கிறார். அப்படியே இந்த இயேசு நமக்கு சுதந்திர முடியுமே என்று அவர் உள்ளத்திலே எப்படியாக எண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது சாகத்தான் வேண்டுமோ என்று கலங்கி கவித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் இயேசுடைய குரல் அவருக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இயேசு அவரோடு கூட பேசியிருக்கிற, மகளே நான் இயேசு, உன்னை நான் எழுந்து நடக்க செய்வேன் என்று சொல்லி அவரிடத்திலே இயேசுவை பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா! அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த இயேசுவை பத்தி இன்னும் அதிகமா அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டிருக்கிறாரு. அவர்களுடைய சொந்த மொழியில எழுக்கிற அந்த குரான்ல ஏதோ அந்த இயேசுவை பத்தி இன்னும் நிறைய இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவருக்கு ஆவியில விளங்கி இருக்கு. விளங்குறதுனால மூல பாஷையிலிருந்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்ப்போம்னு குரான் எடுத்து பார்த்தா இயேசுவை பத்தி இன்னும் சரளமாக நிறைய எழுதப்பட்டிருந்திருக்குது. அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் போனது மாத்திரமல்ல, திருப்பி வருவேன்ங்கிற வரைக்கும் அந்த மூல பாஷையில் எடுக்கப்பட்டு இதையெல்லாம் அவருடைய மதத்துக்காரர்கள் மறைச்சு வச்சிருக்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படியான இயேசுவை எனக்கு நீங்க சுகந்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா! அப்படி சத்தமும் கேட்டிருக்கு. கேட்டு 3 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு சுகம் கிடைக்கல. அந்த இயேசு சுகம் தரல. என்ன இயேசுவே, நீராலும் சுகம் தருவீர் என்று நான் பார்த்தேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்து கடவுள் தான் எனக்கு சுகம் தரவில்லை, நீர் தருவீர் என்று அல்லவா நானும் உன் சத்தமும் கேட்டதே, குரலும் கேட்டதே, என் காதுகளில் ஒலித்தது கேட்டு நான் இருந்தேன், நீனும் தரவில்லை அப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், 12 அப்போஸ்தலர்கள் கூட அவரும் அந்த சகோதரிக்கு தரிசனமாகி, மகளே குல்சான் எழுந்து வா எழுந்து வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த அம்மாவில் இருக்கவே முடியாது, படுத்த படுக்கையாக தான் இருக்கிறார், எல்லாம் படுக்கையில் தான் நடக்கிறது. ஒரு நாளும் இவர்கள் வெளி உலகத்தை காணவில்லை. இப்படிதான் அந்த நீண்ட வருடங்கள் அவருடைய காரியம் இருக்கிறது. எழுந்து வர சொல்கிறாரு என்று சொல்ற பொழுது, நான் தான் இயேசு, எழுந்து வா அப்படின்னு சொல்ல பொழுது தேவனால் பயனடைந்து அவங்க எந்திரிச்சு நடந்திருக்காங்க. சூம்பி போயிருந்த காலில் அப்படி சதை அப்படியே வளர்றத, அப்படி சதை வளர்ந்து அந்த எலும்புகள் எல்லாம் அப்படி பலப்படுகிறத அவர் அப்படி கண்ணால பார்த்திருக்காங்க, தடவி பார்த்திருக்கிறாங்க. அப்படியே இயேசு பார்த்து போய் விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா! அவர் சுகம் தருகிற தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி அவங்க கண்டுகிட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அவங்க இந்த இயேசுவை பின்பற்றதுக்காக அந்த இஸ்லாம மார்க்கத்தில் அவங்க இருந்ததுனால அதிகமான காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான வழிகளை அவர்கள் சுமக்க வேண்டியதாக இருந்திருக்கிறது. அநேக கரடுமுரடான பாதையை அவர்கள் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறாங்க, சொத்து சகங்கள் வேண்டான்னு வர வேண்டிய ஒரு நெருக்கடியான காலங்கள் உண்டாயிருக்கிறது. நேற்று வரைக்கும் அன்பா இருந்த அண்ணன்மாரும் அக்கால்மாரும் அவர்களை வெறுத்து விட்டார்கள். அந்த இயேசுவை மாத்திரம் நீ விட்டுட்டு வா, அந்த இயேசு நமக்கு வேண்டாம், நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு அது ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி விட முடியும்? அவர் அல்லவா எனக்கு காலுக்கு கைக்கு பலம் தந்து என்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கிறாரு. அப்ப நான் அதை எப்படி மறைக்க முடியும்?
வேற என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்னு சொல்லி உறுதியா இருந்த பொழுது அவருக்கு அதிகமான பாடுகள் நெருக்கங்கள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப தாக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது அவங்க அந்த புஸ்தகத்துல வரி வரியா எழுதி வச்சிருந்தாங்க. நானும் படிக்க முடிந்தது, கர்த்தர் படிக்க முடியாத செய்தார். அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு உங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டம்ல ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் தாக்கப்படலை, துரத்தப்படலை, நாம் பெருசா ஒன்றும் இழந்துடல. ஒரு பக்கத்தில் மன ரீதியாக நாம் தாக்கப்படுகிறோம் என்பதுதான் ஒரு முக்கியமான காரியமோடைய வெளிப்படையாக நம்ம இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்காக தாக்கப்படல, காயப்படல. ஹல்லேலூயா. என்ன தவறு பெருசா அடைஞ்சிட்டோம், நமக்கு மனவலி உண்டாயிருக்கிறது. அப்படி அவங்க அதிகமாக தாக்கப்பட்டாங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க, அந்த அனுபவத்துக்குள்ள வந்த பிற்பாடு அவங்க எழுதியிருக்கிறாங்க, எப்போ வேணாலும் நம்ம தாக்கப்படலாம், எப்போ வேணாலும் நம்ம காயப்படுத்தப்படலாம், எங்கிருந்து எப்போ வேணாலும் நமக்கு தாக்க வரலாம், சாத்தான் கொண்டு வருவான். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் நம்மளை நம்ம எப்பொழுதும் தயாராக வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத மாத்திரம் இந்த இயேசுவை கண்டுகிட்ட பிற்பாடு அவள் நிலைத்திருக்கிறதுக்கு நான் எப்பொழுதும் நான் தயாராக இருக்கணுங்கிற மாத்திரம் நான் அதிகமாக அனுபவத்தில் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தை எழுதி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எதற்காக பாடுபடுகிறோம்? பாவம் செய்து பாடுபடுகிறோமா? மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து பாடுபடுகிறோமா? கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போன அப்படின்னா சாத்தானின் கையில நாம் அப்படியாக எரிச்சலை விட்டு எரியாவுக்கு போன மனிதன் சாத்தானுடைய கையில மாட்டிக்கொண்டது போல, கல்லர் கையில மாட்டிக்கொண்டது போல இந்த கல்ல சாத்தா கையில நம்ம மாட்டிக்கொண்டு தவிக்கிறோமா? அப்படியா இல்லையா? பிறகு ஏன் நாம் தாக்கப்படுகிறோம்? ஏன் அதிகமாக காயப்படுத்தப்படுகிறோம்? ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டிருக்கிறோம். எப்படியாவது ஒரு பெரிய பொசலை கொண்டு வந்து பிடிய விட வச்சிடணுங்கிறதுக்கு தான் நாங்கள் தாக்கப்படுறோம். பலன் இல்லைன்னா ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டிதான். ஆண்டவரே, ஆபத்தாண்டவா, அநாத ரட்சகா, ஆபத்தில் இருக்க, அநாத போல தனித்து விடுபட்டவன போல நான் பதப்பதைக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கேன், விட்டுறாதீங்கப்பா அப்படி சொல்லி நம்ம கூப்பிட வேண்டியதான். ஹல்லேலூயா. ஆமா, விட மாட்டாரு, விடல. பல வகையில் வருகிறது. சாத்தா மனிதர் மூலமாக எப்படியாவது அவருடைய விசுவாசத்தை அவளை விட்டுவிட வேண்டாம். அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அந்த பெரிய விடுதலையை கால் கை மாத்திரம் குணமல்ல, மெய்கிறவன் அறிவதற்கு முன்பாக மனமும் குணமாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த மனமும் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருந்தல்லவா, அந்த குல்சான் எஸ்தர் என்கிற அந்த சகோதரியை அந்த காரியத்திலிருந்து எப்படியாவது விழத்தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக பல வகையிலும் அது வந்திருக்கு. அண்ணனால, சொந்த குடும்பத்தினால, சொந்த பந்தங்களால எல்லாத்தையும் விட்டுட்டு 2 சின்ன துணி பையில கொஞ்சம் துணிமணிகளை வச்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டு போகிற பொழுது போன இடங்கள் வந்த இடங்கள் எல்லாம் அவருக்கு வச்ச குறி, நீ இயேசுவை விட்டு, நீ இயேசுவை விட்டு திரும்ப இஸ்லாமத்துக்கு வா இப்படிங்கிற ஒளிதான் ஓங்காரமா அவர் காதுகளில் ரீங்காரம் விட்டிருக்கிறது. அப்போ அவர் எழுதுகிற பொழுது இப்படி எழுதியிருந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்போ கூட இருக்கிறவங்களே நம்முடைய விசுவாசத்தை எப்படியாவது பலவீனப்படுத்திடணும், நம்ம நம்பிக்கையை விட்டுறதுக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க, சொல்லுவாங்க என்று சொல்லி அந்த புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது
நான் அதிகமாக உணர முடிந்தது. பேதுரு 3 வருஷமாக ஆண்டவர் கூட இருந்தார். ஆனால் தம்மை குறித்தான தேவ சித்தம் முடிவுக்கு வருகிற அந்த கால சூழ்நிலையில் நாம் எருசலேம் போகிறோம், இப்படி இப்படிலாம் நடக்க போகுது, மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க போடுவார், புறஜாதிகள் அவரை என்ன செய்வார்கள், சிலுவையில் அறிந்து கொள்ளுவார்கள், 3ஆம் நாள் அவர் என்ன செய்வார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு விழுவார்னு சொல்லும் பொழுது இந்த பேதருக்கு விளங்கலை. அதனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் இது உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பொழுது அவர் பின்னாக திரும்பி பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியால் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்று சொன்னது போல நம்ம கூடயே பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம விசுவாசத்துக்கு அவங்க தான் உழ வைக்கிறதுக்கு சாத்தானுடைய கையாளா அவனுடைய பிரதிநிதியாக கூட செல்லத்தில் இருப்பாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தில் வாசித்த பொழுது அனுபவங்களை நான் உணர்கிறேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தீயை போல சுடுது, வெள்ளம் போல் நம்மளை புரட்டி போட்டுடலாம்னு அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்குது பல காரியங்கள் என்று நான் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைய கிறிஸ்துக்காக கிறிஸ்து நிமித்தம் இவைகள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம 23 முதல் 26 வசனத்துக்கு வாசிக்கிற பொழுது அவங்களை தூக்கி தீக்குள்ள போட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் தூக்கி தீக்குள்ள போட்டாங்க, சூளைக்குள்ள போட்டாங்க. அவங்கள சூளைக்கு போறதுக்கு முன்னாலே ஒருவேளை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, துவக்கடின்னு அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா அந்த சூளைக்குள்ள ஆண்டவர் என்ன செஞ்சாரு, துவக்கடின்னு குதிச்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் அவங்களுக்கு முன்னாலே அந்த சூளைக்குள்ள இறங்கிட்டாரு. ஹல்லேலூயா! அவரே அக்கினி, அவர் அக்கினிக்குள்ள இருந்தாரு. அந்த அக்கினி தேவன் இவர்களுக்குள்ளேயும் அக்கினியா இருந்தாரு. அப்படினால அந்த அக்கினி அவங்க மேல பலன் செய்யல அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அதெல்லாம் உண்மை. அவரு அக்கினி, அவரு அனுப்பி வச்ச அக்கினி, அவரே அக்கினி, அவர் அக்கினிக்குள்ள இருந்தாரு. இவங்களுக்குள்ளேயே அந்த பரிசுத்த அக்கினி இருந்துச்சு. இவர்கள் அக்கினியா எடுத்து கொண்டிருந்தார்கள். உள்ளேயும் ஆண்டவர், வெளியேயும் ஆண்டவர், சுற்றிலும் ஆண்டவர். அப்படினால் அந்த அக்கினி அவங்களை சுடல அப்படின்னு சொல்லி அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. எரேமியா பத்தியும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சனை வந்துச்சு, அவங்க அதிகமாக தாக்கப்பட்டார்கள், தேவன் நிமித்தம் தாக்கப்பட்டார்கள், தேவனுடைய வார்த்தை அறிவித்த நிமித்தம் தாக்கப்பட்டார்கள், தேவனுக்காக அவர் பேசின நிமித்தம், தேவனுக்காக அவர்கள் நின்றது நிமித்தம், தேவனுக்காக அவர்கள் வர்த்தகத்தை வாங்கின நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அதிகமாக தாக்கப்பட்டார்கள். அதை கர்த்தர் கூட இருந்தார். அதை கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. எரேமியா 38 பாருங்க, 4 முதல் 6 வாசித்து பாருங்க. ஒரு கூட்டம் அவரை தூக்கி உலையான சேத்துல போட்டுச்சு. போடட்டும், சாத்தானும் கூட்டத்தாரும் நம்மளை அப்படி ஏதாவது நமக்கு ஏதாவது சங்கடத்தை உண்டு பண்ணட்டும் அப்படி போட்டாங்கன்னு இருக்கு. வாசித்து பாருங்க. எரேமியா 38 4 முதல் 6 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும், கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அது எதுக்குன்னா, ஆமா 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 அவர் சேமத்தை தான் தேடினாரு. அவர் ஆண்டோட வார்த்தை தான் சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு கேளுங்க, ஆண்டவர் சொல்றாரு கேளுங்க சொன்னாரு. இவனுக்கு கேட்க மனசு இல்ல, அவர் சொன்னபடி நடக்க மனசு இல்ல, தீமையை விட்டுவிட மனசு இல்ல, அநியாயக்கரமான செய்திகளை விட்டுவிட மனசு இல்ல. ஏழைகளை ஒடுக்குறாங்க, விதவைகளை திக்கிட்ட பிள்ளைகளையும் அவர்கள் நினைத்தார்கள், அவர்கள் அதிகமாக வேதனைப்படுத்தினார்கள். இப்படி பல அநியாயங்களை செய்தார்கள். தேசத்தை இரத்த பலிகளால் நிரப்பினாங்க. அதனால அவங்க மேல இப்படி ஒரு பெரிய தண்டனை வருது. அதனால சொன்னாங்க,
அப்படியா, நாங்க என்ன செய்யணும்னு நினிவே ராஜாவும் தேவன் அறியாத அந்த நினிவே ராஜாவும் அந்த ஜனங்களும் கேட்டது போல கேட்டு தங்களை தாழ்த்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அந்த தீமையிலிருந்து தப்பி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அதுக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு அவங்க நடக்கிறபடி நடக்கணும், அவங்க செய்யறபடி அநியாக்கிரமம் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, ராஜாட்ட போய் ராஜாவும் அப்படிதான் இருந்தான், ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க, தேசமும் அப்படிதான் இருந்துச்சு. அவன் போய் கேட்ட பொழுது அப்போ அவனை கொல்லணும்னு சொன்னாங்க. ஆமா அது சேரா இருந்துச்சு. அது வந்து சில சேத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவரு செத்துக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, தள்ளி போட்டாங்க. முதல்ல போட்ட வேகத்துல முழங்காலுக்கு வரைக்கும் சேத்துல உள்ள போயிட்டாரு. அவருக்கு நேராக நேராக கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாரு. கழுத்து ஒண்ணுதான் மிச்சம். கையை மேல தூக்கிட்டு இருந்தாரு, கழுத்து வரைக்கும் போயிட்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஆனா நீ தூக்கி போடு, நான் தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்னு ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய செயலாக இருக்கிறது. யார் வேணாலும் நம்மளை ஏற்று வரட்டும், நமக்கு தீமை செய்யட்டும், நம்மளை பலவீனப்படுத்த முடியாத காரியங்களை பேசட்டும், சொல்லட்டும், நம்மளை அசைக்கட்டும், நம்மளை பலவீனப்படுத்தட்டும், அல்ல பலவீனப்படுத்த பார்க்கட்டும், சாத்தானே நேரடியாக வந்து மோதட்டும். ஹல்லேலூயா. நீ அவனை உளையான சேத்துல கொண்டு தள்ளு, நான் தூக்கி இருக்கிற ஆளை வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சிருந்ததாக 8 முதல் 10 வரைக்கும் வசனத்தில் நம்ம என்ன செய்ய முடிகிறது, நம்ம அங்கே வாசிக்க முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. எபெத் மலை என்கிற ஒருவரை கொண்டு போய் ஒரு எத்தியோப்பியனை கொண்டு அந்நிய மனுஷனை கொண்டு அவரை காப்பாற்றிட்டாரு, தூக்கி விட்டுட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சொந்த ஜனங்கள் அவரை கொல்ல தீவிரித்த பொழுது அந்நிய ஜனத்தானாய் ஒரு மனிதனை கொண்டு அவனை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, அந்த சேத்துல இருந்து கடைசி நேரத்தில் அவனை தூக்கி விட்டுட்டாரு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த மனிதனும் ஆசிரியக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படும். எங்கேயாவது நமக்கு சகாயம் உண்டாயிருக்கும், எந்த வழியிலாலும் கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை எழுப்பி கொடுப்பார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு ஒரு சகாயம், ஒரு வழி வச்சிருப்பாரு. ஒரு ரட்சிப்பை கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் மாத்திரம் நீங்க உறுதியாக பற்றி கொண்டு நேராக வலதுபுற சாயாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி உங்களுக்கு இருக்க பலத்தோடு நீங்க போய்கிட்டே இருங்க. பலத்துக்கு மிஞ்சி வந்தா கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு உங்களுக்கும் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற திட்டமான செய்தியாக இருக்கிறது. இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்துவோமாக. சாத்தான் தீமை செஞ்சாலும் சரி, சாத்தான் நம்மளை தாக்க வந்தாலும் சரி, நம்மளை காயப்படுத்தினாலும் சரி, அது அவங்க தலையிலே திரும்புன்னு சொல்லி தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 25:39 வாசி பார்க்கலாம். நாபாலை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 சாமுவேல் 25:39. ஆமா ஆமா, இவருக்கு கோபம் வந்துட்டு நன்மைக்கு இவன் தீமை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டயத்தை உருவிட்டு தமக்கிட்ட இருந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு இந்த நாவலை இன்னைக்கு சங்கரத்தில் வேண்டிதான் வந்த பொழுது அவருடைய மனைவி அபிகயில் தடுத்து நிறுத்தினான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தரே செய்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
அப்படியே ராஜா தன்னை நிராகரிச்சுட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு திரும்பிட்டாரு. ஹல்லேலூயா. கடைசியில கர்த்தர் வாதிச்சதுனால அவர் அந்த மனுஷன் செத்து போனான்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை என்ன செஞ்சாராம்? நீ நிந்தையின் வழக்கு. ஆமா, நாபாலு கையில விசாரித்து ஆமா நம்ம நாட்டில் இருப்போம், அது அவங்க தலையிலே போய் விடியும் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நமக்கு தீமை செய்தவங்களும் கெட்டு போறாது பிடிக்கு அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு புதிய ஏற்பாட்டில். அதற்காக நம்ம ஆண்டவரை நாம் தானியல் சோத்தரிப்போம். தானியல் கருத்து அப்படிதான் நடந்துச்சு. சதி திட்டம் போட்டு ராஜாவுக்கிட்ட சில காரியங்களை சற்பனையா பேசி வாங்கி ராஜா கிட்ட முத்திர மோகத்தை வாங்கி முத்திரை போட்டு தானியலை சிக்க வச்சுட்டோம். தொலைஞ்சான். தானியல் என்ன செஞ்சான்? தொலைஞ்சான். சிங்கம் அவனை எலும்பு நொறுக்கி போடும், அவன் செத்தான் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு விட்டார் என்று சொல்லி வேத புஸ்தகம் என்ன செய்கிறது? நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சு? அவர் வெளியே வந்துட்டாரு. அவர் எந்த சேதமும் இல்லாமல் வெளியே வந்துட்டாரு. இவரை கொல்லணும்னு திட்டம் போட்டவங்க குடும்பமா மனைவி பிள்ளைகளோடு சிங்க கிபில போடப்பட்டு அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. அல்லேலூயா. காரணம் இல்லாமல் ஒருவர் ஒரு தேவட்ட மனுஷனையோ ஒரு தேவட்ட பிள்ளையோ பகைக்கிறார்கள், அவளுக்கு விரோதமாக வாயை திறக்கிறார்கள், சற்பனையான காரியங்களை செய்கிறார்கள், மறைமுகமாக கண்ணிகளை வைக்கிறார்கள், ஜனங்களை எழுப்பி விடுகிறார்கள், தூசிக்கிறார்கள், தூசணம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் தலையிடுவார். அல்லேலூயா. தலையிட்டு அதுக்கு ஒரு அது அவங்க தலையிலே திரும்ப வச்சிருவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கடந்துட்டோம், செழிப்பான இடத்துல ஆண்டவர்களை கொண்டு விட்டார் என்று சொல்லி அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் நமக்கு ஒரு நல்ல அனுபவங்களையும் தேவன் மேல் இன்னும் ஒரு பற்றுதலையும் நம்பிக்கையும் நமக்கு பெருக செய்கிறதாக முடிகிறது. ஒரு ரெட்டிப்பான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் கூட. உளையான சேட்டில் போட்ட பொழுது இனி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் இறமையா நினைச்சிருப்பாரு. ஆனால் லூக்கா 21:18 நம்ம வாசிக்கிற பொழுது தலையில் ஒரு மயிரும் சேதப்படாதுன்னு அங்கே தெளிவாக அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க லூக்கா 21:18. ஆனாலும் ஒன்று கூட அழியாது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ சூழலில் நாம் தாக்கப்படுகிற பொழுது, அதை நம்ம காயப்படுத்துகிற பொழுது என்ன செய்யணுமா? நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்மளோட ஆத்மா அந்த நெருக்கத்தில், அந்த வழியில், அந்த தாக்கத்தில் ஏடா கூடமா கர்த்தருக்கு முன்பா நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்மளை காத்துக்கொள்ளணும். யாக்கோபு 1:12 பொறுத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட சோதனையான காலங்களில் சகித்து கொள்ளணும். சகித்து கொள்றதுக்கு பலனை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். யாக்கோபு 1:12. எழுதப்பட்டிருக்கிறது. நேற்று வரைக்கும் நடந்தது மூலமாக நம்ம வாழ்க்கையில் அனுபவங்களை பெற்றிருக்கிறது. அப்படின்னால எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கு. நேற்று வரைக்கும் அது நன்மையாக முடிஞ்சது போல் இனி நன்மையாக முடியும்னு சொல்லி நம்ம பலப்படுத்திக்கணும். நம்மளை தேற்றி ஆண்டவருக்குள்ள நம்மளை தைரியப்படுத்திக்கிட்டோம்னு ரோமர் 8:28 எழுதப்பட்டிருக்கிறது.
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆமா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 40:1 முதல் சில வசனங்களை வாசித்து பாருங்க. நான் அப்படி இருந்து புதிய அனுபவங்களோடு தேவனுக்கு தொடர்ந்து சாட்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய சாட்சியாக கர்த்தர் காத்துக்கொள்வாராக. தேவனுடைய பலன் நம்மை காத்துக்கொள்வதாக. சங்கீதம் 40:1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். நான் கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். தாக்கப்படுகிற பொழுது, நான் காயப்படுகிற பொழுதெல்லாம் என் கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து நான் அப்படியாக நான் தேவனை நோக்கி ஓலமிட்டது, அலறி கூப்பிட்டது அவர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை திடப்படுத்தி என்னை நடைகளை உறுதிப்படுத்தி ஆமா என் வாயிலை கொடுத்தார். ஆமா, அது சாட்சியாக முடிந்தது இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல நாமும் புதிய அனுபவங்களோடு தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க முடியாத ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் அறியாவிட்டால் கர்த்தர் இருந்திருக்கிறார். நம்முடைய கடந்த காலமும் அப்படியே இருந்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஒன்று மாத்திரம் உறுதி, அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். முடிவு மோசமாக இருக்காது, முடிவு மேன்மையாக இருக்கும். யோவேல் 2:27 ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். யோவேல் 2:27. யோவேல் 2. நான் உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள். நான் உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர், உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர், நான் உங்களுடைய கர்த்தர். வேறொருவரும் உங்களை ரட்சிக்க முடியாத உங்களுக்கு கூட இல்லை, நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்க நம்ம அறிந்து கொள்ளுவோம். அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்காங்க. அப்படி நான் தீவண்ட பிள்ளைகளே, மனுஷர்கள் நம்ம மேலே தலைமையில நடந்து போகிற ஒரு அனுபவமாக நமக்கு உண்டாயிருந்தாலும் தீய தண்ணீரை கடக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் நாம் தைரியமாக தேவனிடத்தில் ஒப்புவித்து அதை தேவைப்படுத்தினால் ஊடுருவி கடந்து போக நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஆயத்தமாக கடந்து சொல்லுவோமாக, ஊடுருவி கடந்து சொல்லுவோமாக. கண்டிப்பாக தீயும் தண்ணீரும் சாத்தானா இருக்க மனுஷனாக இருக்கட்டும், அவர்கள் எந்த ஒரு காரியமும் நம்மை சேதப்படுத்தி நம்மை சேதாரமாக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடினாலே நான் அதை ஊடுருவி கடந்து போய் விடுவோம். நம்மை ஆண்டவர் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார் என்று வேதம் இன்றைக்கு நமக்கு நல்ல வார்த்தைகளை போய்த்தமைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நாம் கர்த்தருக்காக இருக்கிறோம். எப்படியாவது கர்த்தருடைய சித்தமே செய்ய வேண்டும் என்று நமக்கு இருக்கிற பலத்தோடு கூட நாம் போராடி பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு விரோதமாக எழும்பி வருகிற காரியம் அது என்னவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் முறியெடுத்து மாற்றி ஒரு சேதம் இல்லாமல் நம்மை காத்துக்கொள்வார். அது நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், நல்ல அனுபவங்களை நமக்கு தரும். அப்படிப்பட்ட சோதனைக்குள்ள வேதனைக்குள்ளும் காயப்பட்டு தாக்கப்பட்டு கலங்கி விழுந்து கிடக்கிற அநேகரை தூக்கி விடுவதற்கு இந்த அனுபவங்கள் பின்னாட்களில் நமக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அப்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக.